2000 ரூபாய் சிறப்பு நிதி திட்டம் தேர்தலுக்கு பிறகு வழங்கப்படும் என முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி உறுதி. குற்ற நடவடிக்கை இல்லாத மாநகரமாக சென்னை உருவாக்கப்படும் எனவும் பரப்புரை. விவசாயிகளை புறந்தள்ளிவிட்டு கார்ப்பரேட் நிறுவனங்களுக்காகவே ஆட்சி நடத்துகிறார் பிரதமர் மோடி. திமுக பிரச்சார பொதுக்கூட்டத்தில் மு.க. ஸ்டாலின் ஆவேசம். தமிழகத்தில் மக்களவைத் தேர்தலுக்கான வேட்புமனு மீது இன்று பரிசீலனை. நாளை மறுதினம் இறுதி வேட்பாளர்கள் பட்டியலை அறிவிக்க தேர்தல் ஆணையம் ஏற்பாடு. குக்கர் சின்னத்திற்கு சுயேட்சை வேட்பாளர்களிடையே கடும் போட்டா போட்டி. தினகரன் அணி வேட்பாளர்களும் குக்கர் சின்னத்தை ஒதுக்கும்படி வேட்புமனுவில் கோரிக்கை. ஐபிஎல் 20 ஓவர் கிரிக்கெட் தொடரில் சென்னை அணிக்கு 2வது வெற்றி. டெல்லியை 6 விக்கெட் வித்தியாசத்தில் வீழ்த்தி அபாரம். குற்ற நடவடிக்கை இல்லாத மாநகரமாக சென்னை உருவாக்கப்படும் என முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி உறுதியளித்துள்ளார். மத்திய சென்னை தொகுதியில் அதிமுக சார்பில் போட்டியிடும் தென் சென்னை வேட்பாளர் ஜெயவர்தனனை ஆதரித்து முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி பிரச்சாரம் மேற்கொண்டார். திருவான்மியூரில் அதிமுகவின் சாதனைகளை பொதுமக்களிடம் கூறி வாக்கு சேகரித்த அவர் 79,000 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் 2வது கட்ட மெட்ரோ ரயில் திட்டப்பணி செயல்படுத்தப்படும் என்றும் குற்ற நடவடிக்கை இல்லாத மாநகரமாக சென்னை உருவாக்கப்படும் என்றும் உறுதி அளித்தார். மேலும் 2000 ரூபாய் வழங்கும் சிறப்பு நிதி திட்டம் தேர்தலுக்கு பிறகு வழங்கப்படும் என்றும் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி குறிப்பிட்டார். சென்னை மெட்ரோ ரயில் திட்டம் 2வது கட்டம் பணி துவங்க இருக்கின்றது. 79,000 கோடி மதிப்பீட்டில் இந்த திட்டம் நிறைவேற்றப்பட இருக்கின்றது. அனுமதி கேட்டு மத்தியில் கோப்பு அடுக்கப்பட்டிருக்கின்றது. அந்த அனுமதி கிடைத்தவுடன் சென்னை மெட்ரோ ரயில் திட்டம் 2 பணி துவங்கப்படும். சென்னை மாநகரத்தில் குற்றங்கள் குறைப்பதற்காக, குற்றங்கள் நடைபெறாமல் தடுப்பதற்காக 2 லட்சம் சிசிடிவி கேமரா பொருத்தப்பட்டிருக்கின்றது. நகரம் முழுவதும் பொருத்தப்பட்டு கண்காணிக்கப்பட்டு வருகிறது. எங்கும் குற்றம் நிகழாமல் பார்த்துக் கொள்ளப்படுகிறது. குற்ற எண்ணிக்கை குறைக்கப்பட்டிருக்கின்றது. எதிர்காலத்திலே குற்றமில்லாத சென்னை மாநகரமாக நம்முடைய அரசு உருவாக்கி காட்டும் என்பதை நேரத்தில் தெரிவிக்க விரும்புகின்றேன். தொடர்ந்து பேசிய முதலமைச்சர், ஆட்சியில் இல்லாத போதே அராஜகத்தில் ஈடுபடும் திமுக ஒருவேளை ஆட்சிக்கு வந்தால் அதன் அதிகாரம் அதிகரித்து காணப்படும் என குற்றம் சாட்டினார். எனவே மக்கள் மீது அக்கறை செலுத்தி வரும் அதிமுக பாஜகவுக்கே ஆதரவளிக்க வேண்டும் எனவும் அப்பொழுது அவர் கேட்டுக் கொண்டார். திமுக அராஜகம் அதிகமா போயிட்டு இருக்குது. இன்றைக்கு அழகு நிலையத்தின் போது பெண்கள் அடிக்கிறாங்க. இப்படி அராஜகம் தலைவிரித்து ஆடுகிறது திமுகவில். ஆகவே இன்றைக்கு எதிர்கட்சியா இருக்கும் போது இப்படிப்பட்ட நிலைமைனா ஆளுங்கட்சியா வந்தா இந்த நாடு தாங்குமா? செஞ்சுட்டு பாருங்க. இன்றைக்கு அம்மாவுடைய ஆட்சியில் சட்டம் ஒழுங்கு பேணி காக்கப்படுகிறது. இன்றைக்கு சட்டம் அனைவரும் சமம் என்ற நிலைப்பாட்டை நாம் எடுத்திருக்கின்றோம். தமிழகத்தில் மக்களவைத் தேர்தலுக்கான வேட்புமனு தாக்கல் முடிவடைந்த நிலையில் இன்று மனு மீதான பரிசீலனை நடைபெறுகிறது. தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் மொத்தம் 40 மக்களவைத் தொகுதிகளுக்கும் தமிழகத்தில் காலியாக உள்ள 18 சட்டப்பேரவை தொகுதிகளுக்கும் அடுத்த மாதம் 18ஆம் தேதி ஒரே கட்டமாக வாக்குப்பதிவு நடைபெறுகிறது. பதிவாகும் வாக்குகள் மே மாதம் 23ஆம் தேதி எண்ணப்படுகின்றன. இந்த தேர்தலில் போட்டியிடுவதற்கான வேட்புமனு தாக்கல் கடந்த 19ஆம் தேதி தொடங்கியது. தமிழகம், புதுச்சேரி உள்ளிட்ட பல்வேறு மாநிலங்களில் 97 மக்களவைத் தொகுதிகளுக்கு வேட்புமனு தாக்கல் செய்ய நேற்று கடைசி நாள் என்பதால் அரசியல் கட்சி மற்றும் சுயேட்சை வேட்பாளர்கள் ஆர்வமுடன் மனு தாக்கல் செய்தனர். தமிழகத்தில் நாடாளுமன்ற தேர்தலில் போட்டியிட இதுவரை 1009 பேர் மனு தாக்கல் செய்துள்ளனர். இதேபோல் சட்டமன்ற இடைத்தேர்தலில் போட்டியிட 257 பேர் மனு தாக்கல் செய்துள்ளதாக தேர்தல் ஆணையம் அறிவித்துள்ளது. இதனையடுத்து இன்று வேட்புமனுக்கள் மீதான பரிசீலனை நடைபெறுகிறது. இந்த பரிசீலனை முடிந்ததும் 29ஆம் தேதி இறுதி வேட்பாளர்கள் பட்டியல் வெளியிடப்படும் எனவும் தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது. டிடிவி தினகரனை சட்டமன்ற உறுப்பினராக்கிய குக்கர் சின்னத்திற்கு சுயேட்சைகளிடையே கடும் போட்டாபோட்டி ஏற்பட்டுள்ளது. சென்னை ஆர்கே நகர் சட்டசபை இடைத்தேர்தலில் தினகரன் குக்கர் சின்னத்தில் சுயேட்சையாக போட்டியிட்டு வெற்றி வாகை சூடினார். குக்கர் ராசியான சின்னம், வாக்காளர்களுக்கு எளிதில் புரியும் சின்னம் என தினகரன் கூறி வந்தார். இந்நிலையில் குக்கர் சின்னத்தை அம்மா மக்கள் முன்னேற்றக் கழகத்திற்கு ஒதுக்க இந்திய தேர்தல் ஆணையத்திற்கு உத்தரவிட வேண்டும் என உச்சநீதிமன்றத்தில் தினகரன் தரப்பு வழக்கு தொடரப்பட்டிருந்தது. பதிவு செய்யாத கட்சிக்கு ஒரே சின்னம் ஒதுக்க இயலாது என இந்திய தேர்தல் ஆணையம் வாதிட்டது. இதை ஏற்ற உச்சநீதிமன்றம் குக்கர் சின்னத்தை ஒதுக்க முடியாது என அறிவித்தது.
பொது சின்னம் ஒன்றை வழங்க இந்திய தேர்தல் ஆணையம் பரிசீலிக்க வேண்டும் எனவும் உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டது. இந்நிலையில் தமிழகத்தில் மக்களவைத் தேர்தலுக்கான வேட்புமனு தாக்கல் செய்ய நேற்று கடைசி நாள் என்பதால் சுயேட்சையாக போட்டியிடுவோர் குக்கர், மோதிரம் மற்றும் பானை சின்னம் ஆகியவற்றில் ஏதாவது ஒன்றை தங்களுக்கு ஒதுக்கும்படி வேட்பு மனுக்களில் குறிப்பிட்டுள்ளனர். தினகரன் அணி வேட்பாளர்களும் குக்கர் சின்னத்தை ஒதுக்கும்படி வேட்பு மனுவில் கோரியுள்ளனர். மக்களவைத் தேர்தலில் தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் 40 தொகுதிகளையும் அதிமுக கைப்பற்றும் என நம்பிக்கை தெரிவித்த அமைச்சர் விஜயபாஸ்கர், திமுக வைத்துள்ள கூட்டணி தோல்வி அடைவது உறுதி எனவும் குறிப்பிட்டுள்ளார். புதுக்கோட்டையில் உள்ள அதிமுக அலுவலகத்தில் செயல்வீரர்கள் கூட்டம் நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் திருச்சி மக்களவைத் தொகுதியில் அதிமுக கூட்டணியில் போட்டியிடும் தேமுதிக வேட்பாளர் இளங்கோவன், சுகாதாரத்துறை அமைச்சர் விஜயபாஸ்கர் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். அப்பொழுது பேசிய அமைச்சர், மக்களவைத் தேர்தலில் தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் 40 தொகுதிகளையும் அதிமுக கைப்பற்றும் என்றும் இந்த வெற்றியை ஜெயலலிதா நினைவிடத்தில் சமர்ப்பிக்கப்படும் என்றும் குறிப்பிட்டார். இந்த தேர்தலில் திமுக வைத்துள்ள கூட்டணி தோல்வி அடைந்துவிடும் எனவும் அப்போது அவர் உறுதிபட கூறினார். அம்மாவுடைய அந்த நினைவிடத்தை நாம் வெற்றியை நாம் சமர்ப்பிக்க வேண்டும். அந்த உணர்வு கடமை நமக்கு இருக்கிறது. அம்மா அவர்கள் தெய்வமாக நம்மை பார்த்துக் கொண்டிருக்கிறார்கள். ஆக இன்றைக்கு யார் வேட்பாளர் என்பதை பார்க்கக்கூடாது. யார் வேட்பாளர் இருந்தாலும் நம்முடைய கட்சியுடைய கூட்டணி கட்சியுடைய வேட்பாளர். இன்றைக்கு நம்முடைய கூட்டணி கட்சியுடைய சின்னம் முரசு. ஆக இன்றைக்கு முரசு இன்றைக்கு திருச்சி பாராளுமன்ற தொகுதியை வெற்றி பெற்றால்தான் நாம் ஏற்கனவே 2 முறை வெற்றி பெற்ற பாராளுமன்ற தொகுதியை நாம் தக்க வைக்க முடியும். நீலகிரி நாடாளுமன்ற தொகுதியில் 3 லட்சம் வாக்குகள் வித்தியாசத்தில் அதிமுக வெற்றி பெறும் என்று அமைச்சர் SP வேலுமணி நம்பிக்கை தெரிவித்தார். கோவை மாவட்டம் மேட்டுப்பாளையத்தில் அதிமுக சார்பில் வேட்பாளர் அறிமுக கூட்டம் நடைபெற்றது. இதில் அமைச்சர் SP வேலுமணி கலந்து கொண்டு நீலகிரி மக்களவைத் தொகுதியில் அதிமுக சார்பில் போட்டியிடும் வேட்பாளர் தியாகராஜனை அறிமுகம் செய்தார். கூட்டத்தில் பேசிய அவர், நீலகிரி தொகுதியில் 3 லட்சம் வாக்குகள் வித்தியாசத்தில் அதிமுக வெற்றி பெறும் என்றும் நம்பிக்கை தெரிவித்தார். ஒகேனக்கல் கூட்டு குடிநீர் திட்டத்தை மேலும் விரிவுபடுத்த திமுக தலைமையிலான கூட்டணி பாடுபடும் என வைகோ தெரிவித்துள்ளார். வேலூர் மாவட்டம் குடியாத்தம் புதிய பேருந்து நிலையத்தில் பிரச்சாரம் மேற்கொண்ட மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ, திமுக கூட்டணி வேட்பாளர் கதிர் ஆனந்தை ஆதரித்து தீவிர வாக்கு சேகரித்தார். அப்பொழுது பேசிய அவர், ஒகேனக்கல் கூட்டு குடிநீர் திட்டம் திமுக ஆட்சி நிறைவேற்றியதை சுட்டிக்காட்டினார். மேலும் மேகதாதுவில் புதிய அணை கட்டுவதை எதிர்க்க திமுக தலைமையிலான கூட்டணி பாடுபடும் என்றும் வைகோ குறிப்பிட்டார். குட்காவிலே ஊழல், டெண்டர் முறைகேடுகளே ஊழல் என்று இருக்கக்கூடிய இந்த அரசு தூக்கி எறியப்பட வேண்டும். தமிழகம் பாதுகாக்கப்பட வேண்டும். இந்த மண்ணின் மைந்தரை, இந்த வேலூர் நாடாளுமன்ற தொகுதியினுடைய மண்ணின் மைந்தரை நான் மருத்துவமனைக்கு எங்கும் உங்களை அழைத்துக் கொண்டு போக மாட்டேன், இங்கேயே மருத்துவமனை அமைத்து தருவேன் என்று சொல்லக்கூடிய கதிரானந்தை வெற்றி பெற செய்யுங்கள். தேர்தல் ஆணையத்தின் மீது நம்பிக்கை இழந்துவிட்டதாக மத்திய சென்னையின் திமுக வேட்பாளர் தயாநிதி மாறன் தெரிவித்துள்ளார். சென்னை கோடம்பாக்கத்தில் திமுக செயல் வீரர்கள் கூட்டம் நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் மத்திய சென்னை மக்களவைத் தொகுதியில் திமுக சார்பில் போட்டியிடும் வேட்பாளர் தயாநிதி மாறன் பங்கேற்றார். அப்போது பேசிய அவர், 2014ஆம் ஆண்டு நடைபெற்ற மக்களவைத் தேர்தலில் தேர்தல் ஆணையம் உதவி செய்ததால்தான் அதிமுக 37 இடங்களை கைப்பற்ற முடிந்தது என்றும், இதனால் தேர்தல் ஆணையத்தின் மீது நம்பிக்கை இழந்துவிட்டதாகவும் விளக்கம் அளித்தார். சட்டமன்ற இடைத்தேர்தலில் திமுக கூட்டணி வேட்பாளர்கள் அனைவரும் வெற்றி பெற்று அதிமுகவின் அராஜக ஆட்சியை வெளியேற்ற வேண்டும் என்றும் தயாநிதி மாறன் கேட்டுக் கொண்டார். 2014 இதே தேர்தல் ஆணையம் என்ன செஞ்சது? இந்தியாவில் இல்ல, தமிழ்நாட்டு மட்டும் 144 தடை உத்தரவு போட்டுச்சா இல்லையா? இருக்கா? இப்போ சீரியஸ் தெரியுதாங்க போட்டாங்க. எதுக்கு போட்டாங்க? நம்மை தோற்கடித்து எப்படி ஜெயலலிதா 37 சீட்ல ஜெயிச்சாங்க இல்லையே? ஏமாத்தி தானே ஜெயிச்சாங்க.
144 தடை உத்தரவு போட்டு என்ன அவர்களுக்கு உதவுகின்ற வகையிலே செயல்பட்டதுதான் இந்த தேர்தல் ஆணையம். அதனால்தான் நமக்கு தேர்தல் ஆணையம் நம்பிக்கையே இல்லை. விவசாயிகளை புறந்தள்ளிவிட்டு கார்ப்பரேட் நிறுவனங்களுக்காக பிரதமர் மோடி ஆட்சி நடத்தி வருவதாக திமுக தலைவர் மு.க. ஸ்டாலின் குற்றம் சாட்டியுள்ளார். திண்டுக்கல் மக்களவை தொகுதி திமுக வேட்பாளர் வேலுச்சாமி, நிலக்கோட்டை சட்டமன்ற தொகுதி திமுக வேட்பாளர் சவுந்தரபாண்டியனை ஆதரித்து திமுக மற்றும் கூட்டணி கட்சிகள் சார்பில் பிரம்மாண்ட பொதுக்கூட்டம் திண்டுக்கல்லில் நடைபெற்றது. அப்போது பேசிய திமுக தலைவர் மு.க. ஸ்டாலின், எடப்பாடி ஆட்சியில் திண்டுக்கல் சீனிவாசன், செல்லூர் ராஜு, ராஜேந்திர பாலாஜி போன்ற கோமாளி அமைச்சர்களும், வேலுமணி, தங்கமணி, விஜயபாஸ்கர் போன்ற ஊழல் செய்யும் அமைச்சர்களும் இடம்பெற்றுள்ளதாக தெரிவித்தார். மேலும் தமிழகத்தில் திமுக ஆட்சியும் மத்தியில் தாம் கை காட்டும் ஆட்சியும் அமையும் என நம்பிக்கையுடன் குறிப்பிட்டார். விவசாயிகளுக்கு அடக்க விலை மற்ற 50% லாபம் வழங்கப்படும் என்று தேர்தல் அறிக்கையில மோடி சொன்ன உறுதிமொழி. நான் கேட்கிறேன், இந்த 5 ஆண்டு காலத்தில் விவசாயிகளுக்கு அதிக விலை கிடைத்திருக்கிறதா? சொல்லுங்கள், கிடைத்திருக்கிறதா? 50% லாபம் கிடைத்து விட்டதா? அதை கிடைப்பதற்கான முயற்சியில பிரதமராக இருக்கக்கூடிய மோடி ஈடுபட்டதுண்டா? கிடையாது. அதே போலதான் நெல்லுக்கு கொடுக்க வேண்டிய குறைந்தபட்ச ஆதார விலைய கொடுக்கல. விவசாயத்திற்கு ஜிஎஸ்டி போட்டிருக்கக்கூடிய ஒரு சர்வாதிகார ஆட்சி தான் இந்த மோடி அரசாங்கம் என்பதை நான் தெரிவிக்கிறேன். காரணம், உரங்களுக்கு வரி, விவசாய கருவிகளுக்கு வரி, பூச்சிக்கொல்லிகளுக்கு வரி, குளிர்கால கருவிகளுக்கு வரி. ஆக விவசாயத்தினுடைய கழுத்தை நெரித்துக் கொண்டிருக்கக்கூடிய அரசுதான் மோடி தலைமையில் இருக்கக்கூடிய இந்த பிஜேபி அரசு. தொடர்ந்து பேசிய அவர், மத்தியில் ஆட்சி மாற்றம் ஏற்பட்டதும் முல்லைப்பெரியாறு அணை நீர்மட்டத்தை 152 அடியாக உயர்த்த நடவடிக்கை எடுக்கப்படும் என்று கூறினார். அத்துடன் புதிய அணை கட்டும் கேரளாவின் முயற்சியை அடியோடு தடுத்து நிறுத்துவோம் எனவும் உறுதியுடன் தெரிவித்தார். மத்தியில ஆட்சி மாற்றத்தோடு தமிழ்நாட்டிலும் ஒரு ஆட்சி மாற்றம் வரத்தான் போகிறது. அதுல எந்த சந்தேகமும் கிடையாது. அப்படி வருகிற நேரத்தில் திராவிட முன்னேற்ற கழகத்துடைய ஆட்சி தமிழகத்தில் மலர்ந்தது என்ற வெற்றி செய்தியோடு கலைஞர் ஓய்வெடுத்துக் கொண்டிருக்கக்கூடிய அவருடைய நினைவிடத்திற்கு சென்று அந்த வெற்றி மாலையை நாம் அவரிடத்தை ஒப்படைக்க வேண்டும். நாடும் நமதே, 40 நமதே என்ற அந்த முழக்கத்தோடு நம் கையில மாநில ஆட்சி நாம் கை காட்டுவதே மத்தியில் ஆட்சி. திண்டுக்கல் பொதுக்கூட்டத்தை முடித்துக் கொண்டு வத்தலகுண்டு வழியாக மு.க. ஸ்டாலின் தேனிக்கு புறப்பட்டு சென்றார். தூத்துக்குடி துறைமுகத்தின் செயல்பாட்டினை முடக்குவதற்கு ஒரு சதி நடைபெற்று வருவதாக குறிப்பிட்ட தமிழக காங்கிரஸ் செய்தி தொடர்பாளர் பீட்டர் அல்போன்ஸ், பாஜக மற்றும் அதிமுக ஆட்சியில் மக்களின் அடிப்படை வாழ்வாதார பிரச்சினைகள் தீர்க்கப்படாததால் அனைவரும் விழிப்புணர்வுடன் செயல்பட வேண்டும் என கேட்டுக் கொண்டார். தூத்துக்குடியில் செய்தியாளர்களை சந்தித்து பேசிய அவர், திமுக தலைமையில் ஆட்சி நடைபெற்றால் சேது சமுத்திர திட்டம் நிறைவேற்றப்படும் என்றும் உறுதியளித்தார். தூத்துக்குடி துறைமுகத்தினுடைய செயல்பாடுகளை முடக்குவதற்கு மிகப்பெரிய சதி நடக்கிறது. அந்த சதியினுடைய ஒரு கட்டமாகத்தான் இந்தியாவிலே இருக்கின்ற பெரிய துறைமுகங்களையும் பெரிய விமான நிலையங்களையும் மோடி அரசு தனியாருக்கு சொந்தமாக்கி கொண்டிருக்கிறது. திருமதி கனிமொழி அவர்கள் இங்கிருந்து தேர்ந்தெடுக்கப்பட்டு நாடாளுமன்ற உறுப்பினராக சென்றால், மத்தியிலே காங்கிரசினுடைய தலைமையிலே ஆட்சி அமைந்து திராவிட முன்னேற்ற கழகம் அந்த கூட்டணியில இடம்பெற்றால் நிச்சயமாக மீண்டும் சேது சமுத்திர திட்டம் எந்த இடத்தில் பணி விடப்பட்டதோ அந்த இடத்திலிருந்து அந்த பணி துவங்கும். புதுச்சேரி மக்களவை தொகுதிக்கான காங்கிரஸ் வேட்பாளர் வைத்திலிங்கம் மீது சிபிஐயில் வழக்கு பதிவு உள்ளதாக மத்திய அமைச்சர் பியூஷ் கோயல் தெரிவித்தார். புதுச்சேரியில் பாரதிய ஜனதா கட்சியின் மாநில செயல் வீரர்கள் கூட்டம் நடைபெற்றது. இதில் மத்திய அமைச்சர் பியூஷ் கோயல் கலந்து கொண்டு
புதுச்சேரி மக்களவைத் தொகுதியில் அதிமுக கூட்டணியில் போட்டியிடும் என்ஆர் காங்கிரஸ் வேட்பாளர் நாராயணசாமியை அறிமுகம் செய்து வைத்தார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், மாநிலத்தின் வளர்ச்சிக்காக புதுச்சேரியில் ஆளும் காங்கிரஸ் அரசு எந்த முயற்சியும் எடுக்கவில்லை என குற்றம் சாட்டினார். மேலும் மத்திய அரசு செயல்படுத்தியுள்ள பல்வேறு திட்டங்களையும் பியூஷ் கோயல் பட்டியலிட்டார். சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு லஞ்சம் கொடுத்ததாக காங்கிரஸ் வேட்பாளர் வைத்தியலிங்கத்தின் மீது சிபிஐயில் வழக்கு உள்ளதாக குறிப்பிட்டுள்ள அவர், சென்னையிலிருந்து மாமல்லபுரம் புதுச்சேரி வழியாக கடலூருக்கு ரயில் பாதை அமைக்கும் பணி தொடங்க உள்ளதாகவும் அதற்காக 2300 கோடி ரூபாயை மத்திய அரசு ஒதுக்கியுள்ளதாகவும் தெரிவித்தார். ஊழல் செய்த இபிஎஸ், ஓபிஎஸ் மற்றும் அமைச்சர்கள் அனைவரும் விரைவில் சிறை செல்வார்கள் என முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி தெரிவித்துள்ளார். திருச்சி மாவட்டம் மணப்பாறையில் கரூர் மக்களவைத் தொகுதி காங்கிரஸ் வேட்பாளர் அறிமுகம் மற்றும் கூட்டணி கட்சிகளின் செயல் வீரர்களின் ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது. கூட்டத்தில் வேட்பாளர் ஜோதிமணியை அறிமுகம் செய்து முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி பேசுகையில், கரூர் பகுதியில் தம்பிதுரைக்கு மட்டுமே வளர்ச்சி என்றும் மக்களுக்கு இல்லை என தெரிவித்தார். ஊழல் செய்த இபிஎஸ், ஓபிஎஸ் மற்றும் அமைச்சர்கள் வேலுமணி, தங்கமணி உள்ளிட்ட அனைவரும் விரைவில் சிறை செல்வார்கள் என அவர் குறிப்பிட்டார். அதிக வாக்குகளை பெற்று வெற்றி பெற்று விடுவேன் என்று அங்கே பேசிக் கொண்டிருக்கிறார். தம்பிதுரைக்கு 2019 நாடாளுமன்ற தேர்தல் தான் கடைசி தேர்தலாக இருக்கும். பன்னீர்செல்வம் நிச்சயம் மதுரை சிறையாக இருக்கும். வேலுமணி, தங்கமணி எல்லாம் கோயம்புத்தூர்லயும் சிறை இருக்கு, சேலத்திலையும் சிறை இருக்கு. காரணம், எல்லோரும் ஊழல் செய்திருக்கின்றார்கள். அத்துணை துறையினுடைய அமைச்சர்களும் ஊழலை செய்து மோடி அவர்களை காப்பாற்றிக் கொண்டிருக்கின்றார். ஆனால் நிச்சயம் ராகுல் காந்தி அவர்கள் தலைவர் தளபதியுடைய வழிகாட்டுதலின்படி பாரத பிரதமராகி மோடியும் ஒரு சிறையில் இருப்பார். அது மிக சரியாகத்தான் இருக்கிறார். இதனைத் தொடர்ந்து பேசிய KN நேரு, கடந்த காலங்களில் மணப்பாறை பகுதியில் குறைவான வாக்குகள் பெற்றது உண்மைதான் என்றும், வருகின்ற தேர்தலில் வேட்பாளர் தம்பிதுரையை விட 50,000 வாக்குகள் பெறுவோம் எனவும் உறுதிபட தெரிவித்தார். தூத்துக்குடி மண்ணை காப்பதற்காகவே தேர்தலில் களம் இறங்கியுள்ளதாக இயக்குநர் கௌதமன் தெரிவித்தார். தூத்துக்குடி மக்களவைத் தொகுதியில் போட்டியிட தமிழ் பேரரசு கட்சி சார்பில் திரைப்பட இயக்குநர் கௌதமன் வேட்புமனு தாக்கல் செய்தார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், தூத்துக்குடி மண்ணை காப்பதற்காகவே தேர்தலில் களம் இறங்கியுள்ளதாகவும், மக்கள் மற்றும் ஸ்டெர்லைட் எதிர்ப்பு குழுவினர் தமக்கு ஆதரவு தருவார்கள் எனவும் நம்பிக்கை தெரிவித்தார். பாஜகவின் நேர்முகம் மற்றும் மறைமுகமாக உள்ள ரஜினி, கமல் ஆகியோரிடம் ஆதரவை கேட்கவில்லை என்றும் கௌதமன் கூறினார். தூத்துக்குடி பாராளுமன்ற இந்த மண்ணில் எங்கள் மண்ணை காக்க, மண்ணின் மானத்தை காக்க நாங்கள் கௌதமனை தேர்ந்தெடுத்தோம்னு எங்கள் மக்கள் வாக்களிப்பாங்க. அந்த உறுதியோட, உத்தரவாதத்தோட தான் நான் நிற்கிறேன். ஆக மண் காக்க எங்கள் தமிழினத்தின் தலை நிமிர்த்த தூத்துக்குடி மண்ணில் நான் வந்து போட்டியிடுறேன். போடியில் நாடாளுமன்ற அதிமுக வேட்பாளரை ஆதரித்து அமைச்சர் RB உதயகுமார் தேர்தல் பிரச்சாரம் மேற்கொண்டார். தேனி மாவட்டம் போடியில் உள்ள தனியார் மண்டபத்தில் அதிமுக கூட்டணி கட்சி சார்பில் நிர்வாகிகள் ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது. இதில் அமைச்சர் RB உதயகுமார் கலந்து கொண்டு தேனி மக்களவைத் தொகுதியில் போட்டியிடும் அதிமுக வேட்பாளர் ரவீந்திரநாத் குமாருக்கு ஆதரவாக வாக்குகளை சேகரித்தார். கூட்டத்தில் பேசிய அவர், தேர்தலில் அதிமுக வெற்றி பெற கூட்டணி கட்சியினர் பாடுபட வேண்டும் என கேட்டுக் கொண்டார். இந்த கூட்டத்தில் கட்சி நிர்வாகிகள் உட்பட திரளான பொதுமக்கள் பங்கேற்றனர். ஓசூர் சட்டமன்ற இடைத்தேர்தலில் திமுக, அமமுக இடையேதான் போட்டி என்றும், அதிமுக வேட்பாளரை ஒரு பொருட்டாக நினைக்கவில்லை எனவும் புகழேந்தி விமர்சித்துள்ளார். ஓசூர் சட்டமன்ற இடைத்தேர்தலில் அம்மா மக்கள் முன்னேற்றக் கழகத்தின் சார்பில் போட்டியிட அக்கட்சியின் கர்நாடக மாநில பொதுச் செயலாளர் புகழேந்தி வேட்புமனு தாக்கல் செய்தார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், தேர்தலில் திமுக, அமமுக இடையேதான் போட்டி என்றும், அதிமுக வேட்பாளரை ஒரு பொருட்டாக நினைக்கவில்லை எனவும் விமர்சித்தார். அதிமுகவில் வாரிசு அரசியல் நடப்பதாக குறிப்பிட்டுள்ள புகழேந்தி, மோடியை ஒழிக்கின்ற தினம்தான் 2வது தீபாவளி என்றும் தெரிவித்தார். திமுகவுக்கும் எங்களுக்கு தான் போட்டி இருக்குமே தவிர, என்னை பொறுத்தவரை இங்கே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய வேட்பாளராக நின்றிருக்கிறவரை நான் ஒரு பொருட்டாகவே நினைக்கவில்லை. அவர் இன்னும் ஓப்பனாக சொல்லப்போனால் ஒரு பகுதியை சார்ந்த மக்களுக்கு மாத்திரமே உதவி செய்ததாக இந்த ஒசூர் முழுவதும் புகார் உள்ளது. எந்த திட்டத்தையும் நிறைவேற்றவில்லை. ஒரு பட்டியலே என்னிடத்தில் இருக்கிறது. 26 புகார்கள் என்னிடத்தில் இருக்கிறது.
தம்மிடம் விவாதம் செய்ய தயாரா என்று அதிமுக தலைவர்களுக்கு கொங்குநாடு மக்கள் தேசிய கட்சியின் பொதுச் செயலாளர் ஈஸ்வரன் சவால் விடுத்துள்ளார். சேலம் மாவட்டம் சங்ககிரியில் திமுக கூட்டணி கட்சி சார்பில் வேட்பாளர் அறிமுக கூட்டம் நடைபெற்றது. இதில் கொங்குநாடு மக்கள் தேசிய கட்சியின் பொதுச் செயலாளர் ஈஸ்வரன் கலந்து கொண்டு நாமக்கல் மக்களவைத் தொகுதியில் அக்கட்சி சார்பில் போட்டியிடும் சின்ராசை அறிமுகம் செய்து வைத்தார். கூட்டத்தில் பேசிய அவர் தம்மிடம் விவாதம் செய்ய தயாரா என்று அதிமுக தலைவர்களுக்கு சவால் விடுத்துள்ளார். சிவகங்கையில் முன்மொழிய ஆள் இல்லாத காரணத்தால் வேட்புமனு தாக்கல் செய்யாமல் தியாகி ஒருவர் திரும்பி சென்றார். சிவகங்கை நாடாளுமன்ற தொகுதியில் அகில இந்திய மக்கள் கழகம் சார்பில் போட்டியிட புதுக்கோட்டையை சேர்ந்த அரிமளம் தியாகி சுப்பிரமணியம் முத்துராஜா வேட்புமனு தாக்கல் செய்ய வந்திருந்தார். அப்பொழுது முன்மொழிய ஆள் இல்லாத காரணத்தால் அவருடைய மனுவை தேர்தல் அதிகாரி ஏற்றுக்கொள்ளவில்லை. இதன் காரணமாக வேட்புமனுவை தாக்கல் செய்யாத தியாகி ஏமாற்றத்துடன் வீட்டிற்கு திரும்பி சென்றார். அரசியலை விட சினிமா துறையில்தான் அதிக அறிவாளிகள் உள்ளதாக கவிஞர் ஸ்நேகன் தெரிவித்துள்ளார். சிவகங்கை மக்களவைத் தொகுதியில் மக்கள் நீதி மய்யம் வேட்பாளர் ஸ்நேகன் வேட்புமனு தாக்கல் செய்த பின்னர் செய்தியாளர்களை சந்தித்தார். 40 வருட கால அரசியல் செய்பவர்களை மிரட்டும் வகையில் மக்கள் நீதி மய்யம் வளர்ச்சி அடைந்துள்ளதாக குறிப்பிட்டார். கமலஹாசன் பேச்சை கேட்டு தமிழக மக்கள் எழுச்சி பெற்றதாகவும் மக்களின் வலியை புரிந்து கொள்ள கலைஞனால் மட்டுமே முடியும் என்றும் ஸ்நேகன் கூறினார். தாங்கள் திராவிடத்திற்கு எதிரானவர் அல்ல என்றும் தேசியத்திற்குள் தான் திராவிடம் உள்ளதாக மக்கள் நீதி மய்யம் கட்சி நம்புகிறது எனவும் அவர் தெரிவித்தார். ஒட்டுமொத்த மக்களும் இன்றைக்கு மாற்றத்தை விரும்புகிறார்கள். அந்த மாற்றத்தை விரும்புகிற அந்த யுத்திங்கிறது மக்கள் நீதி மையத்துடைய முதல் வெற்றியாக நாங்கள் கருதுகிறோம். இல்ல அப்படி இருந்துச்சுன்னா இன்னைக்கு மக்கள் அவருடைய பேச்சை கேட்டு இவ்வளவு பெரிய எழுச்சி வந்திருக்காது அந்த ஒரு வருட காலத்துல. ஏன்னா எல்லாத்திலயுமே சரி உங்க இது போல விமர்சகர்களுக்கு வேண்டும் என்றால் அது புரியாம இருக்கலாம். மக்களுக்கு தெளிவாக புரிந்ததுனாலதான் ஒரு வருட காலத்துக்குள் 40 வருட காலமாக அரசியல் செய்தவர்களை மிரட்டுகிற அளவுக்கு அந்த அரசியலமைப்பை வளர்த்து விட்டுகிறார்கள். கண்டிப்பாக அது யாருக்கு போய் சேரணுமோ அவங்களுக்கு சேருது. இன்னும் ஓப்பனா பேசினா தாங்க மாட்டாங்க.